காஜு கட்லி செய்யறதுக்கு 1 கப் முந்திரி எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரி எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியோட சுகர் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சே ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக விடாமல் கரட்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுருக்கிறோம். கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் எடுத்து மாவை உருட்டி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா உருண்டையாக கட்டியாக வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜுக்கு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம் விடாமல். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துச்சு. சைடில் ஒட்டிருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்தால் அழகாக வந்துடுது. நல்லா இந்த மாதிரி தனியாக பேனில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கையில் கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்கும். சூடோட சூடாக நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்காக இது பாருங்கள், நல்லா முன்னே இருந்த மாவுக்கும் இப்போ இருக்க மாவுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கணும். நான் இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனுக்கு பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடுச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்டில் கொஞ்சமாக இது கூட க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இப்போ க்ரீன் கலரும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இந்த ஸ்ட்ராபெரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதே மாதிரி எல்லா மாவுகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு மாவில் குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன உருண்டை எடுத்துகிட்டா போதும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உருண்டையை ஃபஸ்ட்டு உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு அப்படியே நீல ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இது மாதிரி எல்லா மாவுகளையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கையில் ஒட்டாமல் வரத்துக்காக கொஞ்சம் நெய்யும் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக உருட்டிட்டு இந்த மாதிரி நீல ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள், லீஃபெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராபெரிக்கு நடுவில் டாட் வச்சுக்கலாம். ஃபோர்க்கு தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. சுற்றிடும் இதே மாதிரி டாட் வச்சுக்குவோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இது பாருங்கள், ஃபைனலாக ஸ்ட்ராபெரி ஷேப் கொண்டு வந்தோடனே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ மேலே லீஃப் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மேலே 4 சைட்ஸ் லீஃப் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகான ஸ்ட்ராபெரி காஜு கத்ரி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் நான் லீவ் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஸ்ட்ராபெரி காஜு கத்லி சுபீஸ் ஒண்டர்லேண்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஸ்ட்ராபெரி ஷேப்டு காஜு கத்லி வீட்லேயே செய்து சூப்பராக கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.